ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் கோவக்காய் நல்லாவே காய்க்கிறாங்க பாருங்களேன். ஆனால் இந்த கோவக்காய் நல்லா காய்க்கிறாங்க, நான் அறுவடை பண்ணி காமிச்சிட்டேன்னா எனக்கு கோவக்காய் கட்டிங்ஸ் வேணும்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிடுங்க. நம்மளோட பழைய வீடியோக்கள் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்தா தெரியும். இங்கே பாருங்களேன், குட்டியாக ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். அதிலிருந்து இந்த ஸ்டெம் மட்டும்தானே பெருசாக இருக்குது. அது ஒன்று தான் மெயின் ஸ்டெம் எல்லாத்துலேயுமே. அதை விட்டாக்க எல்லாம் குட்டி குட்டியாக தாங்க இருக்குது. அது ஒரு செடி காய் வரும் இல்லையா, காய் காய்ச்சி முடித்தோடனே இப்படி பட்டு போயிடும். இந்த பார்த்திங்களா, பட்டு போயிடுது. அதுக்கப்புறம் வேறு ஒரு கிளை அதுலேருந்து காய் வருது. இப்படி தான் கோவக்காய் வருது. அதுக்காக கோவக்காய் இப்படி தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. தொட்டியில் வச்சது என்னோட தப்பு. ஸோ என்னால் கட்டிங்ஸ் யாருக்குமே ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேங்க. ஆனால் இப்போ அதை எடுத்து வேறு ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைக்கலாம் அப்படின்னா எனக்கு அது பயமாக இருக்குது. ஏன்னா கோவக்காய் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. அதனால் நான் அதை பண்ணலை. அப்படி பண்ணணுன்னா நம்மளால் வச்சுருக்கவே முடியாது. ஐயோ யாராவது வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எல்லாேருக்கும் கட்டிங்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ கட்டிங்ஸ் வரும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சோம் அப்படின்னாக்க. இல்லை பெரிய ட்ரம் 50-100 லிட்டர் ட்ரம்மில் வச்சா அந்த மாதிரி வரும். நம்ம ஒரு 30 லிட்டரில் அது எவ்வளோ மண் போட்டிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சோண்டு மண் போட்டு வளர்த்துருக்கேன். அதுக்குள்ளேயும் பாருங்கள், சொன்ன பேச்சு கேட்காம பொடுதலை எங்கே பார்த்தாலும் வளர்கிறாங்க. அதுவும் நான் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சு, இந்த பொடுதலை தைலம் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு போலங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு 10 தொட்டியில் பொடுதலை சூப்பராக வளர்ந்துடுறாங்க. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அதை எடுத்து அதிகமாகவே போட்டு எல்லாருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியாக ப்ரீமியம் குவாலிட்டியில் அந்த பொடுதலை தைலம் நம்ம கொடுக்குறோம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிற ஒரு பொடுதலை தைலம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது என்னமோங்க, பொடுதலைனா என்னன்னே தெரியாத இருந்த எண்ணெயை எங்கே பார்த்தாலும் பொடுதலையை வர வச்சு அதை நான் கண்டுபிடிச்சி அதிலேருந்து இப்போ என்ன சமையல் பண்ணி சாப்பிட்றது என்ன, ஆயில் காய்ச்சி கொடுக்குறது என்ன, போதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கு. ஆனால் பாருங்களேன், நம்ம வீட்டு பூ எங்கேருந்து பூக்குறாங்க. வேர்லேருந்தே பூவும் காயும் வரக்கூடிய ஒரே ஆள் இந்த கோவக்காவாக தான் இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ண முடியலைங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா, பாய்.